ம் ம் காயினுடைய கலருங்க வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம அமினோ கொடுத்தீங்க, கடல் பாசி கொடுத்தீங்க நம்ம ப்ளூ ஆர்கானிக்ஸில். அதில் தான் இந்த ரிசல்ட் ரிசல்ட் வந்திருக்குங்களா? ஷைனிங் நீங்கள் நினச்ச மாதிரி கலர் ஷைனிங் அமினோ விட்டதுக்கு அப்புறமா நல்லா ஷைனிங் வந்துச்சு. நல்லா ஷைனிங் வந்தது. மீன் அமிலம் விடும்போது நல்லா வந்து செடி துளுக்குது. ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது. அதுவும் நல்லா கலர் வருது. செடி வளர்ச்சி நல்லா இருக்குது. ஓகே. இந்த பச்சைத்தன்மை வந்து நிறையா இருக்குது. ஓகே. உங்கள் உரத்துக்கான செலவு வந்து மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ஆர்கானிக்கில் எப்படி இருக்குங்க? 50% 50% ரெடியூஸ் ஆயிருக்கு காஸ்ட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5000 செலவு பண்ணால் நம்ம 2500 ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் லைட்டு நான் வளர்க்கணும் அப்படின்னா ம் ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து எனக்கு 1 lakh மேலே ஆயிடுச்சு. 1 லட்ச ரூபா ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த அளவுக்கு நான் வளர்த்து இந்த அளவுக்கு நான் வந்து இந்த கண்டினியூஸாக நான் அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு வந்தது வந்து ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபா. 30,000 ரூபாய் உங்களுக்கு எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 எனக்கு வந்து சேமிப்பாயிருக்கு. இதிலே சேமிப்பாயிருக்கு. சேமிப்பாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ரிசல்ட்டாக வந்துருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது வந்து மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லோடாக வருது. இருந்தாலும் வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது. மார்க்கெட்டில் உங்கள் காய்க்கு என்ன சொல்கிறாங்க? ரிசல்ட் அதாவது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால, காய் தரம் இருக்கிறதுனால ரேட்டு கூட வருது. இன்னைக்கு வந்து 250 ரூபா 300 ரூபாய்க்கு வந்து கத்திரிக்காய் போகுது. ஓகே. நம்மளது 600 700 போகுது. அதாவது வந்து அது ரோஸ் கத்திரியை விட வின் பண்ணிடுச்சு நம்ம கத்திரி. நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ வந்து அவங்களுக்கு இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க? முருகேசனுக்கு வந்து நான் கொடுத்தேன். செடியே வந்து தக்காளியை வந்து காப்பாற்ற முடியாத ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் ஆர்கானிக் மாறினதுக்கு அப்புறமா அது சூப்பர் ஹீல்டு. விலை இல்லைனாலும் ஈல்டு நல்ல ஈல்டு. விலை வந்து விற்கிறதுல அதெல்லாம் பின்னாடி நமக்கு தேவைப்படுறது ஹீல்டு. ஓகே. ஸோ வந்து இதை நம்ம இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால நீங்கள் வந்து விலையும் கம்மியாகுது, செலவு